அனைவருக்கும் வணக்கம். கக்கனையா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தியாக செம்மல் அப்படின்றத எப்படி சொல்கிறது? வாயினால் சொல்ல வார்த்தைகள் பத்தாது. கக்கனையா போலீஸ் துறை மந்திரியாக இருந்திருக்காரு. அப்போ அவங்க பையனுக்கு அவர் இன்னும் வேலை வாங்கி தரலை. அவங்க பையனோட முயற்சினால் அவருக்கே சொந்தமாக வேலையை ரெடி பண்ணியிருக்காரு போலீஸ் துறையில். இதை அவங்க அப்பாட்ட சொல்கிறலாம் சந்தோஷப்படுவார் அப்படின்னு அவங்க பையன் கக்கனையாட்ட வராரு. இதை அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு, அப்பா எனக்கு போலீஸ் துறையில் வேலை கிடச்சிருக்குப்பாரு. இதை கக்கன் சந்தோஷப்பட்டு சிரிப்பார்னு இவர் நினச்சார். ஆனால் அவர் சந்தோஷப்படலை. தம்பி, இந்த வேலையை விட்டுருப்பா, இந்த வேலை வேணாப்பா. ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க? நான் போலீஸ் துறை மந்திரியாக இருக்கேன். இந்த வேலை நான் வாங்கி கொடுத்ததாக தான் நினைப்பாங்களே தவிர உனக்கு நீயா முயற்சி பண்ணாலும் அது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த எம்ஜிஆர் ஃபீல்டில் அப்போ தான் கக்கனையா பையனுக்கு சும்மா இருந்ததுனால இந்த வேலை மறுபடியும் முயற்சி பண்ணி மறுபடியும் கக்கனையா பையனுக்கு வேலை கிடச்சிருக்கு. எப்படி தியாகிகள் இருந்திருக்காங்க பாருங்க. இவங்களை பார்த்துனாச்சும் நினச்சினாச்சும் மனசு கூச வேணாமா லஞ்சம் வாங்கிறதுக்கு? சொல்லுங்கள். சிந்திப்பீர் மக்களை, சிந்தித்து செயல்படுவீர். நல்லவர்களாக இருக்காங்க, ஏழைகளாக இருக்காங்க, அவங்களெல்லாம் யாரும் கொண்டுட்டு வரதில்லை. சுயேட்சை வேட்பாளர்களாக நிற்பாங்க, ஆனால் இங்கே யாரும் ஆதரிக்கிறதில்ல. என்னைக்கு நீங்கள் திருந்துறீங்களோ அன்னைக்கு தான் நாடு திருந்தும். இலவசத்தை மறக்கணும், ஓசியா தரதை நிறுத்தணும். நம்ம சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். நம்ம நாடோட கையெழுத்து ஒரு மக்களோட கையில் தான். வாழ்த்துக்கள் மக்களே, சிந்திப்பீர், செயல்படுவீர்.